வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாம் முடிவடைந்து விட்டது. அதற்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆட்டு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால், மொத்தம் 200 கொஸ்டினுக்கு நீங்கள் 160 to 168க்குள்ளே நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் நீங்கள் டாப் ரேங்கில் வருங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100% உறுதியாட்டு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரி வைஸாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் ஜேஏ போஸ்டிங், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், இந்த மூணுக்கும் நீங்கள் எவ்வளவு 200க்கு எவ்வளவுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி வைஸாக பார்ப்போம். நீங்கள் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஜேஏக்கு அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 200க்கு 160க்கு மேலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். அதே இது டைப்பிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 154 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். நீங்கள் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் 155 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி பிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஜேஏ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 155க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஸோ அதே இது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 150க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 148க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே இது பார்த்திங்கன்னா பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் ஜேஏ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 152 கரெக்டான ஆன்சர் எழுதி அதுக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாட்டு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 147 கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் எழுதி இருந்தாலே உங்களுக்கு இதற்கான வேலை கிடைக்கும். அதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 145க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இனி பார்த்திங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் ஜேஇ கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 155க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது டைப்பிஸ்ட்டுக்கும் அதே சேமாக தான் பார்த்திங்கன்னா 150க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதே இது ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 148க்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இனி இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் ஜேஇ கேட்டகரியில் எழுதியிருந்தால் நீங்கள் 148க்கு மேலே சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டாக இருந்தால் 143க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாட்டு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 140க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாட்டு கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஜேஇக்கு அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் 145க்கு மேலே கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆட்டு இந்த வேலை கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 140க்கு மேலே கரெக்டாட்டு ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதே இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் 138க்கு மேலே சரியான ஆன்சர் எழுதியிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாட்டு வேலை கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருந்து நீங்கள் கரெக்டாக இந்த மார்க்குக்கு மேலே, அதாவது பார்த்திங்கன்னா இது கட் ஆஃப் கிடையாது, 200 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் எழுதிறீங்களோ அந்த பேஸ் படி தான் இதில் கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.